And hello, welcome our quickly trending channel friends. In this video, we Excel sheet. Excel sheet nothing but electronic spreadsheet. Electronic spreadsheet na full and full calculator based addition, subtraction, multiplication, division ellame panna adu kuda extra va pivot table solittu one irukku adu pola graph na ipo or company edukna illa tables adha mari edukningna adu நம்ம graph மூலமா போட்டு ஒரு கம்பெனியோட இது பண்ணலாம். நான் க்ரீன் கலரில் அங்கங்கே செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ எல்எம் இருக்கிற அங்கே இப்போ செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆக்டிவ் சேல்ஸ். இப்போ N4ன்றது ஆக்டிவ் சேல்ஸ், அது அட்ரஸ்ன்னுவாங்க. இந்த 1 2 3 நம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ், ஏபிசிடி எல்லாம் காலம்ஸ். ஓகேங்களா, இந்த சின்றது காலம்ஸ். நான் உங்களுக்கு புரியுதுக்காக ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு காலம்ஸ்னு ரைட் பண்ணுறேன். இப்போ ரோஸ்க்கு C14 போட்டு வேறு கலர் எழுதி ரோஸ்ன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ ரோஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு, காலம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஷார்ட்கட் கீஸ் பார்க்கலாம், எப்படி ஒரு ரோ ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு காலம் ஆட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ரோஸ்க்கான ஷார்ட்கட் கீஸ் பார்க்கலாம். இப்போ 14 இருக்குது, 14 மேலே ஒரு 1 எழுதுகிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக. இப்போ 14 ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+ கொடுத்திங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. Ctrl+ கொடுத்திங்கன்னா ஒரு ரோ ஆட் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி Ctrl- டெலீட் பண்ணுறதுக்கும் அந்த 14 ஃபுல்லாக என்டையர் இது பண்ணி டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் காலம்ஸ்க்கும் சியை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+ன்னு கொடுத்திங்கன்னா ஒரு ரோ ஆட் ஆகிட்ருக்கும் பார்த்தீங்களா, Ctrl+. அதே மாதிரி எத்தனை ரோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா Ctrl+- அது கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும் பாருங்கள். அந்த ஒரு ரோ காலம் போயிடுச்சு. இப்போ இந்த செல்லுக்கு நடுவில் நம்ம இது பண்ணணும்னா Ctrl+1னா Ctrl+ கொடுத்தீங்கன்னா ரைட்டில் வேணுமா, லெஃப்ட்டில் வேணுமா, டவுனில் வேணுமா, என்டையர் ரோ என்டையர் காலம்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனது தெரில, உங்களுக்காக ஒன்று போட்டு எக்ஸாம்பிள் காட்டுறேன். திருப்பி ஓகே கொடுத்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அதே டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் Ctrl- கொடுத்தீங்கன்னா அந்த செல்லு டெலீட் ஆகும். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாபா.